தொடர்ந்து நம்ம சேனல்ல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு ஸ்பெஷலான ஒரு செலிபிரிட்டி அவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். அதாவது எனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவு சோகத்துல இருந்தாலும் இவரோட அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டேன்னா எனக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லா பட்ட கஷ்டம்லாம் மறந்துடும், அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவேன், என்னோட பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டரா அவருடைய வீடியோஸ் இருக்கு அப்படின்னு நிறைய ரசிகர்கள், நிறைய ஃபேன்ஸ் கண்ணீர் விட்டு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கூட்டத்தை வச்சிருக்கக்கூடிய விஜே சித்து அவருடைய பயோகிராஃபி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜே சித்து அவரை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, நானும் பெரிய ஆளா ஆய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீராப்ல சென்னைக்கு வந்து சென்னையில படாத பாடுபட்டு இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு இதுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு இதுக்கு நடுவுல துரோகம், ஏமாற்றம்னு எல்லாத்தையுமே தாண்டி வந்தாலும் அந்த ஒரு ஸ்மைல் எப்பவுமே அவரோட ஃபேஸ்ல எப்பவுமே எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவா பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், இதனாலதான் இத்தனை வருஷங்கள் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமா கஷ்டப்பட்டு இப்போ இந்த வெற்றியை அவர் அடைஞ்சிருக்காரு. அந்த வெற்றி வாங்கி கொடுத்தவங்களோட, அதாவது அவங்களுடைய ஃபேன்ஸ் கூட இப்போ கொண்டாடிட்டு இருக்காரு. சோ இத்தனை வருஷமா அவருடைய ஸ்ட்ரகிள், அது பத்தியும் மேலும் அவங்களுடைய ஃபேமிலி லைஃப், அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான லவபிள் வைஃப், அவங்கள பத்தியும் இன்னும் நிறைய சித்து அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சித்து அவர்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா கும்பகோணத்துல தான் பிறந்திருக்காரு. அவங்களுடைய அப்பா வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் மாதிரி குட்டியா அவங்களோட ஊர்ல பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய அம்மா ஒரு ஹவுஸ் வைஃப் அண்ட் அவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டீங்கன்னா மீடியாக்குள்ள போகணும், ஒரு பெரிய மீடியா பர்சனா வரணும் அப்படின்றதுதான் ஒரு எய்மா வந்து சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கு. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுடைய பிரஷர்னால அவர் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சேர்ந்திருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே தமிழ் மீடியம் படிச்சதுனால அவருக்கு பெருசா இங்கிலீஷ் வராது. இன்ஜினியரிங் அப்படின்ன உடனே அங்க என்ன பண்றது, எப்படி படிக்கிறது எதுவுமே தெரியாம ரொம்பவே ஸ்ட்ரகிள் பட்டிருக்காரு. அப்பவும் அவருக்கு மீடியா பர்சன் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கு. பட் இருந்தாலும் வீட்டுல சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி படிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. பட் அவருக்கு அந்த அளவுக்கு புரியல, அவருக்கு எதுவுமே செட் ஆகல, ஏகப்பட்ட அரியர். இது பத்தாதுன்னு ஃபைனல் இயர்ல அவர் வந்து எக்ஸாம் எழுதும் போது பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டாரு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்டர்வியூல சித்து அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பிட் அடிச்சு மாட்டின உடனே அவரோட பேப்பரை கிழிச்சு அவரை வந்து வெளியில அமிச்சிட்டாங்களாம். அடுத்த வருஷம் எழுதிக்கொண்டு நான் பெரிய ஆளாய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த இடத்துலயே வீராப்பா அவர் வந்து கிளம்பி வந்திருக்காரு. அன்னைக்கு நைட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காரு. சென்னைக்கு வந்து ஒரு பெரிய விஜே ஆகணும், ஒரு பெரிய ஆங்கர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட தான் அவர் வந்து சென்னைக்கு வந்தாரு. சென்னைக்கு வந்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு கம்பெனியா ஏறி வேலைக்காக அலைஞ்சிருக்காரு. இவருக்கு பெருசா இங்கிலீஷ் பேச தெரியாது அப்படின்றதுனாலேயே நிறைய இடங்கள்ல இவர் வந்து ரிஜெக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கிடைக்கிற வேலைலாம் அவர் வந்து எடுத்து பண்ணியிருக்காரு. வீடு வீடா போய் அந்த பேம்ப்ளெட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் போஸ்டர் ஓட்டுறது, இந்த மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்யறேன் அப்படின்னு கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம அவர் வந்து வேலை பார்த்திருக்காரு. சென்னையில வந்து நான் சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் இவரை ஏமாத்தி காசு வாங்கி பிடுங்கிருக்காங்க, ஏமாத்தி இருக்காங்க. எவ்வளவு நடந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லைனா கூட எப்பவுமே எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு, சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம நினைச்சிட்டு சாதிக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்ற எய்மோட மட்டுமே அவருடைய அந்த டிராவல் பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டினியூ ஆயிட்டே இருந்திருக்கு. ஸோ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட அவர் சொல்லியிருந்தாரு, நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்லாம் கிடையாது, கஷ்டமும் நடக்கும். பட் அது நீங்க நினைக்கிற விஷயம் நடக்குதா இல்லையான்றதை விட அந்த விஷயத்துக்காக நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, உங்களோட டைம் என்ன கொடுக்குறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கே டேலண்ட் இருக்கா இல்லையான்லாம் தெரியாது, பட் எனக்கு ஒரு விஷயம் வேணும், அதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவேன், எவ்வளவு வேணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே உழைச்சதுனாலதான், அதாவது அவருடைய டைமை கொடுத்ததுனாலதான் இந்த சக்சஸ் கிடைச்சது அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சோ இப்படி நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. பண கஷ்டம், சாப்பிடுறது கஷ்டம், நிறைய கஷ்டங்கள் அவர் பட்டுட்டு இருக்கும் போதுதான் சரி ஓகே ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கம்பெனி, அதாவது பெரிய பெரிய டிவி சேனல் அங்க போறதுக்கு பதிலா இருக்கிற சின்ன சின்ன டிவி சேனல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்த எல்லா டிவி சேனல்லையுமே அவர் வந்து வேலை பார்த்திருக்காரா, அதாவது ஆங்கரிங் பண்ணியிருக்காராம். ஸோ அதுக்கப்புறமா தான் விக்னேஷ் அவங்களுடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சு அவர் மூலமா ஒரு சில ஷோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இன்டர்னா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சு ஸோ இப்படி கிட்டத்தட்ட பல வருஷமா அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் பிராங்க் ஷோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சாரு. இவருக்கு எது வருதோ இல்லையோ இந்த பிராங்க் பண்றது, காமெடி பண்றதுலாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லாவே ஹிட்டும் ஆகிருக்கு. ஸோ அந்த டைம்ல தான் இவருக்கு கல்யாணமும் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் இவருடைய ஷோஸ் இன்னும் வந்து பயங்கரமா ஹிட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதனாலேயே தன்னுடைய வைஃபை ரொம்பவே ஒரு லக்கியா அவர் வந்து எப்பவுமே ஃபீல் பண்ணுவாராம். இத்தனைக்கும் அவருடைய மேரேஜ்
வந்து ஒரு பக்கா அரேஞ்ச் மேரேஜ். என்னதான் இவங்களுடைய மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு பண்ணா அரேஞ்ச் மேரேஜே பண்ணிக்கலாம் போல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க ரொம்பவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ரொம்ப ரொம்ப ஒரு ரொமான்டிக்கான கப்பலா தான் இருக்காங்க. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. பொதுவா மீடியா பர்சனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, இது காலங்காலமா நடக்கிற ஒரு விஷயம் தான். பொண்ணு கொடுத்தாலும் ரொம்ப ஏதாவது ஒன்று பேசுவாங்க. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் சித்து அவர்களோட லைஃப்ல அவங்களுடைய அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஆனா அப்பா பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்பாவும் அண்ணனும் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவா எப்போ ஆரம்ப காலத்துல இருந்து இருக்காங்களாம். இவன் என்ன ஏதாவது பண்ணி அவன் பொழைச்சிக்குவான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தது அவங்களுடைய அப்பா தானா. அதே மாதிரி அவங்களுடைய மாமனாரும் ரொம்பவே இவங்களை நம்புவாங்களாம். அண்ட் அவங்களுடைய வைஃபும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவருக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்கு, கண்டிப்பா இவர் பெருசா வருவாரு அப்படின்னு நம்பி அவர் வந்து ஃபேமஸ் ஆனது இப்போதான். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்பி கல்யாணம் பண்ணவங்க தான் அவங்களுடைய மனைவி ஷாலினி. ஸோ ஸ்டார்டிங்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதுவும் கல்யாணம் ஆன புதுசுல ரொம்பவே அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. நாங்கள் எப்படி சாப்பிட்டோம் எப்படி இருந்தோம் அதெல்லாம் எங்களுக்கு மட்டும் தான், எனக்கும் என் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார். அதாவது இன்னைக்கு செஞ்ச சாப்பாடை நாளைக்கு வச்சு சாப்பிட்டதெல்லாம் எனக்கும் என் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு கூட அதையும் அவர் சிரிச்சுக்கிட்டே தான் ஒரு ஜாலியாக தான் ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னார். ஸோ மீடியானாலே நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, லட்ச லட்சமாக வாங்குறாங்க அப்படின்றாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. இப்போ நான் 18,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. இவங்களுடைய வைஃப் எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சன், ஒரு லவபிளான ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் அவங்களுடைய லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்களுக்காக அவங்க கூடவே டிராவல் பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பீரியட் டைம், அதாவது உங்களுடைய பிரெக்னன்சி டைம், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லை. அந்த டைம்ல தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அதாவது சித்து அவர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா டிவி இண்டஸ்ட்ரியில அவர் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆகுறாரு, டெபியூ கொடுக்குறாரு ஒரு ஷோ மூலமா. அந்த ஷோ ஃபர்ஸ்ட் டேவே இருக்கும்போது இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. ஸோ இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சித்து அவர்கள் ரொம்பவே ஒரு டென்ஷனாக இருக்கும்போது அவங்களுக்கு ஊக்குவிக்கிற வகையில் நீங்கள் போய் ஷோ பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ ஒரு தைரியத்தை கொடுத்தவங்க தான் அவங்களுடைய மனைவி. அவங்களோட மனைவி மட்டும் இல்லை, விஜய் சித்து அவர்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க மனைவி மேலே எவ்வளோ ஒரு மரியாதை வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் இருக்கு. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை இருந்திருக்கு. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை வந்ததுக்கு அப்புறமா எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சும்மாவே பேச்சு வாக்கில் எப்போ சொல்லியிருக்காங்களா, அதையே நீ பண்ணக்கூடாது அப்படின்னு இவர் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி இங்கே இருந்தால் உன்னால படிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள ஊருக்கு அனுப்பி 2 வருஷத்துக்கு மேல 2 பேருமே பிரிஞ்சிருந்தாங்களாம். அதாவது கொஞ்ச நாள் மட்டும் பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்களுடைய ஊர் மதுரைக்கு போயிட்டு ஃபுல்லாவே படிச்சு முடிச்சு இப்போ அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் வேலையில ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மனைவி சித்தவர்களுக்காக அவருடைய கெரியருக்காக எந்த அளவுக்கு ஒரு பெரிய பேக் போனா சப்போர்ட்டிவா இருந்தாங்களோ அதே மாதிரி சித்து அவர்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய மனைவியோட கனவுக்காக ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஸோ இவர் பிளாக் ஷிப்ல இருந்து தான் வந்தாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபன் பண்றோம் அப்படின்ற ஒரு ஷோ பயங்கர ஹிட். அதுக்கப்புறம் சன் மியூசிக்ல அவர் வந்து ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சாரு. இருக்கிற எல்லா சேனல்லையுமே அவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய பொறுப்பு வந்தது. அதுவும் அவருக்கு மகள் பிறந்ததுக்கு அப்புறமா இன்னும் பெரிய பொறுப்பு வந்துருச்சு. ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுனாலேயே நாம ஏதாவது பண்ணணும், டிஃப்ரெண்டா பண்ணணும், நம்மளுக்குன்னு ஏர்னிங்ஸ் நல்லாவே வேணும் அப்படின்னு நினைச்சுதான் அவர் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த சேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் ஆரம்பிச்சதுக்கான காரணம் பிளாக் ஷிப்ல ஏதோ சண்டை போட்டாங்க, பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படி இப்படி நிறைய பேர் சொன்னாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை எது போய் அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் அந்த சேனல்லையே ஒர்க் பண்ண கொஞ்சம் பேர் தான், அதாவது ஹர்ஷத் கான், இவங்க எல்லாருமே கூட சித்து அவர்களோட ஆரம்ப காலத்துல இருந்து இருந்தவங்க தான். ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்துதான் புதுசா இப்போ இந்த விஜய் சித்து விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிருந்தாங்க. அதனுடைய வெற்றியை இப்போ மொத்த டீம் அவங்களுடைய ஃபேன்ஸ் கூட, ஃபேன்ஸ்ன்னு சொல்ல மாட்டாரு, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாரு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்களோட தான் இப்போ வந்து அவர் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வியூவர்ஸ், இவருடைய இந்த லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு அண்ட் இவருடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆயிருக்கீங்க, இவருடைய வீடியோஸ் உங்க லைஃப்ல எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இவர மாதிரியே நாமளும் எல்லாருமே பாசிட்டிவா இருக்கணும். எது நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் இதே மாதிரி சிரிச்ச முகத்தோடையே எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்னு நானும் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.